பைத்தியக்காரா என்னடா பண்ற பைத்தியக்காரா இவ்வளோ ஆளு தெரியுமாடா புரியல என்ன சொன்னீங்க நீங்க ஏதோ இப்ப பேசுனீங்க என்ன சொன்னீங்க நீங்க கொல்ல பாக்குறீங்களா இங்க இருக்கிற எங்க கூட வந்தவங்கள என்ன சொன்னீங்கன்னு எனக்கு திரும்ப சொல்றீங்களா ப்ளீஸ் மாயா திட்டுவாங்க வரலடா அது வேற ஏதோ தூன்னு வருதுடா வேற ஏதோ லாங்குவேஜ்டா நீ செத்து போயிருப்பியடா நான் ஓரத்துல போய் நிக்காதடான்னு சொல்றேன் அது கூட யாரோ இழுத்தாங்கடா கொஞ்சம் விட்டு உளுந்து செத்து இருந்தாலும் என்ன பண்றது இப்போ அதுதானே என்ன கொல்ல பாத்துருச்சு இழுத்தாங்க யாரோ இழுத்தாங்கடா உன்ன மாதிரி ஒரு ஆளை கொல்றதுல சொல்ல வேணாம்னு பாக்குறேன் ஏதோ பண்ண பாக்குது நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் நீ பண்ணது தப்புன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கு நீங்க கோவப்படுற உங்களோட மைண்ட்ல உங்ககிட்ட தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரே நிமிஷம் நில்லு இங்க எதனா இருந்துச்சுன்னா யார் ஃபோன் என்கிட்ட இருக்கு ஒரு வேலை மரம் முதற்கொண்டு அது கண்ட்ரோல்ல தான் இருக்குமாடா ஓ மை காட் இவ்வளோ அழகான ஒரு பாத் டப் நான் பார்த்ததே இல்லை வாவ் என்னாச்சுரா தண்ணி வேணுமா ஒன்றும் இல்லை மாயாத்த தமிழ் தெரியுமில்ல மாயா தமிழில் பேசுவாங்க இது வேற ஏதோ லாங்குவேஜில் பேசுவது அந்த குடும்பமாக இருக்குமோ நம்மள்ட்ட அதான் மாயான்ற வேர்டு புரியுது அதுக்கப்புறம் ஏதோ திட்டுவா அப்படின்னு வருது அப்போ மாயாவே இல்லையோ வேற யாராவா இருக்குமோ எனக்கு சரியா தெரியல நாமளாம் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் மாயான்னு சொல்லி நீங்க மாயாவோட ஃப்ரெண்டா ஆமாண்ணா இப்படி போங்க இல்லைண்ணா இப்படி போங்க எஸ் நோ இல்லை மாயாவோட ஃப்ரெண்ட் இல்லை செம்ம ரெஸ்பான்ஸ் எவ்வளோ கீழாட்டு ஓகே அப்போ நீங்கள் மாயாவோட ஃப்ரெண்ட் இல்லைன்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஃபேமிலியா மாயா கொலை செஞ்ச அந்த ஃபேமிலியா நீங்கள் அப்படின்னா எஸ் போங்க இல்லைன்னா நோன்னு போயிருங்க உங்களால் இந்த டவுசிங் ராடை கண்ட்ரோல் பண்ண முடியும் லூஸாக பிடி டைட்டாக பிடிக்காத எஸ் பிரிட்டிஷ்கார ஃபேமிலி தான் ஓகே நீங்கள் ஃபேமிலி குழந்தைகளோடு இருக்கீங்களா மாயா கொல்லும் போது உங்களுக்கு குழந்தை இருந்துச்சா இல்லை நீங்கள் தனியாளாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்களா கூட ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தாங்கன்னு தெரியும் உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் குழந்தை எதனாவது பிறந்திருந்துச்சா மாயா இங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லும் போது உங்கள் கூட உங்களோட பேபிஸ் இருந்தாங்களா ஓ மை காட் பேபியோட கொண்டிருக்காங்க குழந்தையோட மாயா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அந்த குழந்தை மேலே கூட உனக்கு இறக்கம் இல்லை யோசிச்சு சொல்லு ஒரு ஈவருக்கு எல்லாம் ஒரு குழந்தையே கொண்டிருக்கேன் உண்மையோ நல்ல பொண்ணா நீயும் இந்த வழியை அனுபவிச்சிருக்க அதே விஷயத்த எந்த தப்புமே செய்யாத ஒரு குழந்தைக்கு நீ கொடுக்கலாமா சொல்லுடி இப்பயாவது உனக்கு தைரியம் இருந்தா வாடி முன்னாடி அவ அழுகிற மாதிரி நடிக்கிறாடா எங்க பக்கத்துல வருது எதுனா அதை வச்சு குத்த போறியா அதை வச்சு குத்த போறியான்னு கேட்குறேன் ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்க
உங்களை இன்னும் கொடுமைப்படுத்திட்டு இருக்காளா மாயா? ப்ளீஸ் சொல்லுங்க. எஸ். உங்களோட ஹஸ்பண்ட் அந்த பிரிட்டிஷ்காரருக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? அவரையும் மாயா கொண்டுருச்சா? இல்லை தெரியல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தான் நான் கேட்டேன். தெரியாதுன்னு இருக்கு. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் இங்கேருந்து தப்பிச்சு வேற எங்கன்னா போயிருக்கலாம், இல்லைனா வேற யாராவது அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் வேற எங்கேயாவது வச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்படி தான் எனக்கு தோணுது. எங்கிட்டா வழி கீழே போகிறதுக்கு ஆக்டிவிட்டி இல்லை போல். மேபி என்னன்னு தெரியல. நம்ம ஒரு டைம் பகலில் வந்து பார்க்கலாம். மாயா என்ன பாருங்க, இதுதான் ஒரிஜினல். இதுதான் ஒரிஜினல் தரையோட கலரு. ஆனால் இங்கே எல்லாமே எரிஞ்சு கிடக்கு. மற்ற இடம் ஃபுல்லாக தெரியுதா? இங்கே பயங்கரமாக எரிஞ்சிருக்கு. கீழே இருக்குது. இந்த சவுண்டு கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப இருமா வர மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குதா? தள்ளி வர சவுண்ட் கேட்குது. ஒன்றும் இல்லை. அங்கே யாராவது இருந்தீங்களா? அங்கே யாராவது இருந்தீங்களா? ஃபுட் ஸ்டெப் கேட்குதுறாங்கண்ணே. ஹலோ, எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆ அங்கே குதிச்சிட, அதான் கீழே பள்ளம். சரி கொஞ்சம் இருடா, அமைதியாக கேக் ரெக்கார்ட் பண்ண விட்றா. ரெக்கார்ட் பண்ணிட்டு வரையா? நான் முன்னாடி போகிறேன், ப்ளீஸ்ரா. இருடா, எல்லாமே ஒன்றாவே போகணும். முன்னாடி போயிட்டு எதுக்காக இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு என்ன நான் கெட்டது பண்ணேன்? இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஹலோ மாயா, நீ எதுக்காக இப்படி கத்துற நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்ணா பின்னான்னு கத்துற. அவனை கூப்பிடுறா, தனியாக ஏதாவது ஆயிருடா. அவனை 2 மணி பயமாத்திருச்சு, நம்மளே பயமாத்திருக்காங்க. தனியாக இருக்குடா, அவனை கூப்பிடு. ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இந்த மாதிரி ஒரு மோசமான எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். போலாம், இருங்கடா, கொஞ்சம் இருங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க. நம்ம ஏதோ பண்ணிருக்கோம் நினைக்கி, கொஞ்சம் இல்லடா. முன்னாள் கழிச்சு இந்த மாதிரி நான் பார்க்குறேன்டா. ஒரு மாதிரி அப்படியே என் காதெல்லாம் அடைக்கிடுறான். பனிக்காலத்தில் அடைக்கிற மாதிரி அடைச்சிருச்சுடா. நல்லா பேசக்கூட முடியலடா, மூச்சு வாங்குதுடா, தண்ணி எடுத்துடா. பாம்பு இல்லைடா, பாம்பு போயிருச்சு. போட்டுருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது? பாம்பு இல்லை பாரு, தெரியுதா? இங்கே தான் பாம்பு இருந்துச்சு. இப்போ இல்லை, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஃபுல்லாக இலையா கிடக்கு. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. நம்மளுடைய நல்ல நேரம் அது வந்து கட்டு வெறின்னுவாங்கல்ல, இருக்கிற ரொம்ப விஷமுள்ள பாம்பு. அதுதான் நம்மளுக்கு கொத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே நம்ம சத்தியமாக 1/2 மணி நேரம் கூட தாங்கியிருக்க மாட்டோம். லைட்டு